இந்தியன் டீமுக்கு என்னாச்சு? இதுதான் எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி. தோக்குறான் அதில் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி தான் இந்தியா ஒரு தோல்வி ஒன்றை கொடுத்துருக்குது. பேக் டு பேக் 2 தோல்வி, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாத தோல்வி. இந்தியன் ஃபேன்ஸுக்கும் சரி, ஜென்ரலாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் சரி, அப்படியான ஒரு மோசமான சம்பவத்தை தான் இந்தியன் கிரிக்கெட் டீம் கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் கொடுத்துருந்தது. அது அப்படி இருக்க அந்த பக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆஷஸ் 2 நாளில் ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஓடிஐ மழையில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அது 2 நாளை கூட எடுத்திருக்குது, ரிசர்வ் டே நடந்திருந்தா. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள் டெஸ்ட் மேட்ச் இப்போ 2 நாளில் முடிஞ்சிருக்குது. அது அங்கே ஒரு பக்கம் போகுது. என்னதான்டாப்பா இந்த கிரிக்கெட்டில் நடக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். வெல்கம் டு விக்கெட் வாட்ச் தமிழ் கிரிக்கெட் சேனல். இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையில் 2 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸ் இந்தியாவில் நடந்திருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா 93க்கு ஆல் அவுட் ஆகி, அதாவது 4th இன்னிங்ஸில் 93க்கு ஆல் அவுட் ஆகி, அதாவது 129 என்ற டார்கெட்டை கூட அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த மேட்சை சவுத் ஆஃப்ரிக்காவை கொடுத்து 1-0ன்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா லீடில் இருந்து தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டுது இந்தியாவோட பேட்டிங் படுமோசமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இன்ஜரியால் சுப்மன் கில் இந்த செகண்ட் மேட்ச்சில் இல்லை, ரிஷப் பண்ட் கேப்டன், தேர்ட் நம்பர் 3 மாறி யார் யாரையோ எல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு இந்தியன் டீம் தான் செகண்ட் மேட்ச்சில் விளையாடினது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சில் 408 ரன்னால் ஒரு மேசிவ் லாஸ் இந்தியா எடுத்திருக்குது. இப்படி ஒரு கேவலமான இல்லாட்டி ஒரு மோசமான ரன் ரேட்டில் தோற்ற ஒரு மேட்ச் இது வரைக்கும் நடந்ததில்லை. கடைசியாக இந்தியா இப்படி ஒரு மிகப்பெரிய தோல்வி நடந்ததுண்டா 2001ஆம் ஆண்டு தான் நடந்தது. அதுவும் 2004ஆம் ஆண்டு நடந்தது. 342 ரன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்ட். அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2004 ஆஸ்திரேலியா தான் ஒரு நம்பர் 1 டீம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டேயே போகிறதுக்கு அனைத்து கிரிக்கெட் டீமும் பயந்த ஒரு காலம் தான் அது. 2003 அவங்க வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆகி அந்த ரிக்கி போண்டிங்கோட தலைமையில் அந்த டீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்டின் லேங்கர், மேத்யூ ஹைடன், கில்க்ரிஸ்ட், டேரன் லீமன் என்று சொல்லி ஒரு லைன் அப் 11 பேருமே நல்லா பேட்டிங் செய்யக்கூடியார்கள். பவுலர்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை, மெக்ராத், லீ, கில்லஸ்பி என்று சொல்லி அது ஒரு பெரிய லைன் அப். ஸோ அப்படி ஒரு டீமோட தான் 342 ரனில் 2004ஆம் ஆண்டு இந்தியா லூஸ் பண்ணது. அப்படி லூஸ் பண்ண இந்தியா தான் கடைசியாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்காட்ட அந்தளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான பலமான சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இல்லை இந்த முறை விளையாடினது. ஸோ அப்படி ஒரு டீம்கிட்ட 402 ரன்னால் தோற்றிருப்பதானது உண்மைக்கும் ஒரு வேதனைக்குரிய சம்பவம்னு சொல்கிறத விட இந்தியாவுக்கு உண்மையாக இது தேவையா? இதுதான் இப்போ பிரச்சனை. என்ன நடந்துகிட்ட இப்போ எல்லாரும் கௌதம் கம்பீர், அதாவது ஹெட் கோச் கௌதம் கம்பீருக்கு மேலே எல்லா பழியையும் போட்டு கொண்டிருக்காங்க. யாராவது ஒரு பழியாடுவேன்னு தானே ஒரு மேட்ச் தோத்தா, இப்போ கௌதம் கம்பீர் தான் கிடச்சிருக்கார், அவருக்கு மேலே எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க. அவர் பக்கமும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்றால் இப்போ கடந்த 2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் நியூசிலாந்தோட கூட இப்போ ஹோம் சீரீஸில் 3-0 இந்தியா தோற்று ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சிருந்தது. அந்த நிலையில் இப்பொழுது செகண்ட் ஒயிட் வாஷ் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக ஸோ இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள தான் இப்போ கௌதம் கம்பீருக்கு அகெயின்ஸ்டாக கடுமையான விமர்சனங்கள் வருது. இருந்த போதும் நேற்று இந்தியா டுடே சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்த சுனில் கவாஸ்கர் கம்பீரை ப்ளேம் பண்ணுறது அவ்வளோத்துக்கு நியாயம் இல்லைன்ற ரீதியில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நானும் அந்த கருத்துலாம் இருக்கிறேன். ஏனெண்டா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா வின் பண்ண போது கம்பீருக்கு அவ்வளவு கிரெடிட்ஸ் கொடுக்கப்படல. இப்போ ஒரு டீம் வின் பண்ணினா அவருக்குரிய கிரெடிட்ஸ் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் தோத்தா மட்டும் அவரை விளாசி தள்ளுறதுக்காக வரைஞ்சி கட்டி கொண்டு ஆக்கள் வராங்க. ஸோ அப்படியான ஒரு கருத்தை தான் சுனில் கவாஸ்கர் நேற்று அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 124 ரன் அடிக்க கஷ்டப்பட்ட இந்தியா இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் அதே மாதிரியான ஒரு பேட்டிங் உண்மைக்கும் ஒரு வீக்கான ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது இந்தியா. குறிப்பாக அந்த நம்பர் 3 பொசிஷன், அந்த நம்பர் 3 பொசிஷன் தான் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லேயும் மிக முக்கியமான பொசிஷன். டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை, ஒரு ஓடிஐலேயும் அது முக்கியமானது. ஸோ அப்படி இருக்கிற நிலையில் அந்த 3 பொசிஷனில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடினது வாஷிங்டன் சுந்தர், இந்த மேட்ச்சில் ஆடுறது சாய் சுதர்ஷன். ஸோ என்ன பிளானில் அவங்க இருக்கிறாங்க? ஓகே, ஆக்கள் இல்லை, சுப்மன் கில் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இல்லை, ஓகே. ஆனால் அந்த தேர்ட் பிளேஸை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு கீ பிளேஸ். அந்த பிளேஸில் விளையாடின ஆக்கள்கிட்ட லிஸ்ட்டை சொல்ல போனால் உங்களுக்கே தலை சுத்தும். ரிக்கி போண்டிங், குமார் சங்கக்கார, ராகுல் டிராவிட், இப்படி என்று ஒரு பின்னர் விராட் கோலி, இப்படி என்று சொல்லி ஒரு லெஜெண்ட்ஸ் விளையாடுற ஒரு பிளேஸ் அந்த நம்பர் 3 ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்தியா இன்னும் வச்சிருக்கிறதுன்றது உண்மைக்கும் ஒரு
ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம்தான் இது. இது தொடர்பாக கௌதம் கம்பீர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது தான். டீம் செலெக்ஷன் ஒழுங்காக நடத்துகிற இல்லை, யங் பிளேயர்ஸோட ஒழுங்காக மிங்கிள் ஆகிற இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மேலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கு. இருந்தாலும் இந்தியா இது ஒருக்கா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு தான் அடுத்த கம்மிங் அப் சீரீஸ்லேயாவது ஒழுங்கான இது விளையாடணும். இந்த நிலையில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு உண்மைக்கும் இது ஒரு பூஸ்ட் ஆனது. ஏன்னா இப்போ ODI சீரீஸ் தொடங்க போகுது. இதில் வந்து அவங்கள் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தன்னம்பிக்கையோடு விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த டெம்போ பவுமா சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனுக்கு அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கடந்த காலங்களில் கிடைக்க பெற்றதே இல்லை. ஆனால் இந்த சீரீஸுக்கு பிறகு அவருக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஒன்று கிடைச்சிருக்கு. அவர் இதுவரைக்கும் கேப்டன்ஷிப் விளையாடின எந்த ஒரு மேட்ச்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றதில்லை. ஒரே ஒரு மேட்ச்சில் ட்ரோவாக இருக்குது. 14 மேட்ச்சில் வந்து மிச்சம் எல்லாமே வெற்றி. ஹீஸ் அ குட் ஸ்ட்ரைக்கிங் ரேட் கேப்டன் மட்டும் சொல்லலாம். ஸோ அவருக்குரிய கிரெடிட்ஸையும் அவருக்குரிய அப்ரிஷியேஷனும் கொடுக்க வேண்டியது உண்மையாகவே ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் மட்டுமில்லை, கிரிக்கெட்டை ரசிக்கிற விரும்புகிற லவ் பண்ணுற எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்தியாவோட பிரச்சனை நிறைய இருக்குது. ஏன்டா இப்போ டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து T20 பிளேயர்ஸை விடுறாங்க. T20க்கு தானே அவங்க ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் மேட்ச்சை அவங்க கை கழுவி மறந்தே போயிட்டாங்கன்ற ரீதியில் எல்லாம் இந்தியன் டீம் மேலே விமர்சனம் வருது. ஆனால் இந்தியன் டீம் அப்படி இல்லை, ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுக்குமென்று எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ODI சீரீஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு பவுன்ஸ் பேக் இந்தியா கொடுக்க போகுதுன்னு சொல்லி. இந்த நிலையில் அங்காள பக்கம் சவுத்துக்கு போனால் ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஷஸ் தொடங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பெர்த்தில் நடந்தது. அது டெஸ்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை ஒரு எக்ஸ்டெண்டட் ODI மேட்ச்ன்னு சொல்கிறதான்னு சரி சொல்லி முடியலை. ஏனெண்டா 5 நாள் மேட்ச் வந்து செகண்ட் டேலேயே ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. நான் இந்த மேட்ச்சை பார்க்க தொடங்கும் போது ஜோசிச்சன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஆனால் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கொடுக்க போகுது. நான் எதிர்பார்த்தது ஒரு 4.5 days அல்லது 5th டேயில் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இந்த மேட்ச் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தேன். போன பக்கம் பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அது T20 பிச்சாண்டே தெரியல. பெர்த்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சொர்க்கம். பவுன்ஸ் போடுறதும் சரி, ஃபாஸ்ட் பேஸ் ஃபுல் பேஸ் லென்த்தில் விழுறதும் சரி. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலைமையில தான் செகண்ட் டே இருந்தது. அதுவும் 4th இன்னிங், ஆஸ்திரேலியாவோட 4th இன்னிங்ஸ் ட்ராவர்ஸ் ஹெட் வந்து அவர் ஒரு சப் பிளேயராக தான் வந்திருந்தார். ஏன்னா உஸ்மான் குவாஜாக்கு வந்து இன்ஜரி நடந்ததால் வந்து இவரை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் ட்ராவர்ஸ் ஹெட்டை போட்டிருந்தவங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்தவர் போட்டு சாத்தி அவர் வந்து அவர் 100 அடித்தது 36 பந்தில் 50 அடிச்சிட்டார். 64 போல்ஸில் வந்து 100 போட்டுட்டு மிச்சமாக ஒரு கொஞ்சம் ரன் இருக்கக்குள்ள டார்கெட்டுக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் ரன் இருக்கக்குள்ள தான் அவர் ஆட்டமிழந்து சென்றவர். ஸோ ட்ராவர்ஸ் ஹெட்டோட மெசிவ் பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு T20 ரேஞ்சில் தான் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்குது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இந்த நிலையில் வந்து அந்த மேட்ச் ரெஃபரி ரஞ்சன் மடுகோல், அந்த ஃபர்ஸ்ட் டச் நடந்த பெர்த் ரெஃபரி வந்து சொல்லியிருக்கிறார் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேட்டிங். ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே அந்த மேட்ச் ரெஃபரிஸ் வந்து அந்த பிச்சுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்குறது வழக்கம் இப்போ ICCயின் படி. ஸோ அப்படி இருக்கிற நிலையில் இவர் ஒரு குட் ரேட்டிங் கொடுத்துருக்காரு. என்ன காரணம்னா முதலாவது நாள் வந்து போலர்ஸுக்கு சாதகமாக இருந்த இந்த பிச் வந்து 2ஆம் நாள் போக பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக போயிட்டோம். ஸோ ஒரு ஈக்குவல் பேலன்ஸில் தான் இந்த மேட்ச் இருந்தது. அதனால் இந்த பிச்சுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்கிறார். இருந்தபோதும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த பிச்சில் நடந்து கொண்ட சம்பவங்கள். ஏன்னா ஒரு 2 நாளில் ஒரு டெஸ்ட் மேட்ச் முடியுதுண்டா உண்மைக்கும் இது ஒரு இங்கிலாண்டு பிளேன்னு தான் சொல்லணும். அவங்க பேட்டிங் லைனப்ஸில் கொஞ்சம் நல்லா விளையாடி கொண்டிருந்தவங்க செகண்ட் டே தொடக்கத்தில் வந்து கடகடன்னு எல்லா விக்கெட்ஸும் போய்த்தான் கடைசியில் டார்கெட்டை வந்து ஆஸ்திரேலியா குறிப்பாக ட்ராவர்ஸ் ஹெட் அது அவரோட பெர்ஃபார்மன்ஸில் தான் தங்கி இருந்தது இந்த மேட்ச். இல்லாட்டி இது ஒரு 3rd டேக்காவது கொஞ்சம் இழுபட்டு போயிருக்க வேண்டிய மேட்ச் தான். ட்ராவர்ஸ் ஹெட் விளையாடின மெசிவ் பெர்ஃபார்மன்ஸால் செகண்ட் டேயிலேயே இந்த மேட்ச் முடிஞ்சு இப்போ 1-0 சொல்லி ஆஸ்திரேலியா லீடில் இருக்குது. இன்னும் 4 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்ச் தொடங்க காத்திருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏனென்றால் இப்போ இந்த பக்கம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒயிட் வாஷ், இங்கால பக்கம் ஆஸ்திரேலியா ஒரு லீடிங்கில் போய்கொண்டிருக்கு. ஸோ என்ன மாதிரி நடக்க போகிறோம் என்பதை எதிர்வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஆஷஸ் வந்து இப்பொழுது ஆஸ்திரேலியா தான் வச்சிருக்குது. ஏனெண்டா போன சீரீஸ் வந்து கடந்த வருஷம் இங்கிலாண்டில் நடந்த வந்து 2-2 சொல்லி ட்ரோ ஆனபடியாக அதுக்கு முந்தின வருஷம் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணி இந்த ஆஷஸ் இப்பயும் வச்சிருக்குது. ஸோ பாப்போம் இந்த முறை வந்து பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி ஆஷஸ் எடுக்குமா இல்லை ஆஸ்திரேலியாவை திரும்பி வச்சிருக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி நிலைமை தொடர்ந்து ஆஸ்திரேலியாட்ட தான் இருக்குமென்றதில் வாய்ப்பில்லை. ஒருக்கா எனக்கு ஞாபகம் இருக்குது 2015 நினைக்கிறேன் 5-0 சொல்லி ஆஸ்திரேலியா வந்து ஆஷஸை வின் பண்ணியிருந்தது. அதுவும் ஆஸ்திரேலியாவில் வச்சு. ஸோ அப்படித்தான் நடக்க போதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ODI மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போது. ஸோ எல்லா இதைகளையும் வந்து எதிர்வரும் காணொலிகளில் விரிவாக பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி.